தென்காசியில் ஆர்ஜேஆர் மருத்துவமனையின் 27வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. மருத்துவமனையை சென்னை அரும்பாக்கம் அரசு சித்த மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் டாக்டர் கணபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் செல்வி அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் மருத்துவர்கள் நவீன், மனோஜ், அழகிய நம்பி, வடிவுக்கரசி, சுகன்யா தேவி, தேவி சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் 2 நமது இந்திய தந்தை காந்தி அவர்கள் பிறந்த நாள். இந்த நன்னாளில் ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையினுடைய 27வது கிளையை தென்காசியில் திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சித்த மருத்துவம் பன்னெடுங்காலமாக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு தோன்றும் நோய்களுக்கு சிறந்த முறையில் குணப்படுத்தி நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் நீண்ட நெடுங்காலம் நோயின்றி வாழவும் வழி செய்த மருத்துவமாகும். அதில் முக்கியமாக தாவர பகுதி, அதாவது மூலிகை வகுப்பு பகுதி மிகவும் சிறந்த முறையில் எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் மூலிகைகளை கொண்ட மருத்துவம் அனைத்து நோய்களுக்கும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. மருத்துவமனை கடந்த 4 தலைமுறையாக பரம்பரையாக அவர்கள் பயன்படுத்தி வந்த போதிலும் தற்காலத்தில் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு பெற்ற இந்திய மருத்துவ, முக்கியமாக சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளில் பட்டம் பெற்ற மருத்துவர்களை கொண்டு இந்த மருத்துவமனை மிகவும் சிறந்த முறையில் மக்களுக்கு பணியாற்றி வருகின்றது. இன்று தென்காசியில் இப்பகுதி மக்களுக்காக இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் இம்மருத்துவமனையுடைய சேவையை பயன்படுத்தி நோயின்றி நெடுங்காலம் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.